புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அரசியல் சாசனத்தை மீறிய எந்த உரிமைகளையும் இலங்கை தமிழர்களுக்கு வழங்க வாய்ப்பில்லை எனவும், அரசியல் உரிமைகளை கையில் எடுக்க தமிழர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எதிர்வரக்கூடிய இலங்கை நாடாளுமன்ற தேர்தல், இந்தியா இலங்கை இரண்டு நாடுகளும் பொதுவாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இலங்கையினுடைய நிகழ்கால எதிர்கால அரசியல் சமூக சூழல் குறித்து நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டமான் அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்போ இந்த ஆண்டு இலங்கைக்கு தேர்தல் வரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்குது. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக கூட இருக்கீங்க. இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இலங்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? வணக்கம். முதல்ல அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். பொதுவாக தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு தான் இருக்குது இலங்கையில். இந்த நேரத்தில் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் எப்படி இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்தார் ஒரு வருஷத்தில். பட் முழுமையாக மீட்டெடுக்கிறதுக்கு காலங்கள் செல்லும். ஒரே நாள் எல்லாமே மாற்ற முடியாது. அதுக்கு அவரோட ஒர்க் பிளானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் அந்த ஒர்க் பிளானுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய நிலை எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை, பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட அனைத்து உரிமைகளும் தமிழர்களுக்கு வழங்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்ட உரிமைகள் வழங்குறது வாய்ப்புகள் கிடையாது. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே டெமோக்ரஸி ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது தான் வில் ரூல். அதான் ஃபேக்ட். கடந்த காலங்களில் வரலாற்றில் கற்ற பாடங்களும் சரி, எதிர்காலத்தில் இருக்க உண்மையாக தான். ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்மளை ஒரு உயர்மட்ட பதவிக்கு நம்மளை எப்படி அந்த தமிழர்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு அந்த வழியிலே போய் அதிகாரமிக்க பதவிகள் கையில் எடுத்து நம்ம மக்களுக்கு உதவிகள் செய்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வழியில் போகிற அனைவருக்கும் ஒரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக அந்த தமிழ் மக்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு. மாற்று வழிகள் எடுத்துகிட்டு இருக்கும் பட்சத்தில் எதிர்கட்சியோ இல்லைன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஆதரவாக இல்லைங்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அவங்க மக்களுக்கு எந்த விதமான தீர்வினையும் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கடினம். இலங்கையிலிருந்து நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.